தமிழாண்டின் 12 மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனி ஆன்மீக சிறப்புகள் உள்ளன. ஆனால் அந்த மாதங்களில் மிகவும் தெய்வீகமானது பங்குனி மாதம். ஏன் இந்த மாதம் இவ்வளவு சிறப்பு? பங்குனி மாதம் தெய்வங்களின் திருக்கல்யாணங்களால் புகழ்பெற்ற மாதம். பார்வதி தேவி பரமேஸ்வரர் உலகிற்கு சக்தியும் அருளும் வழங்கும் தெய்வ தம்பதிகள். தேவலோகத்தின் மகளான தெய்வானையை முருகன் திருமணம் செய்து கொண்டார். சீதாதேவி ஸ்ரீராமபிரான். தர்மத்தின் அடையாளமான இந்த தெய்வ திருமணம். இவ்வாறு பல தெய்வங்களின் திருக்கல்யாணங்கள் நடந்த மாதம் என்பதால் இந்த மாதத்தில் பூஜை, விரதம், தர்மம் செய்வது மிகப்பெரிய புண்ணியமாக கூறப்படுகிறது. பங்குனி மாதம் மற்றும் ஒரு அதிசயமான வரலாற்றை நினைவூட்டுகிறது. அது சாவித்ரி சத்யவான் என்ற தம்பதிகளின் கதையாகும். கணவரின் ஆயுள் குறைவாக இருக்கும் என்றதை அறிந்தும் அவரைத்தான் மணந்தாள் சாவித்ரி. யமன் உயிரை எடுக்க வந்தபோது கூட அவள் பயப்படவில்லை. தன் பக்தியாலும் அன்பாலும் யமனை வென்றார். இறுதியில் கணவனின் உயிரை மீட்டாள். இந்த அன்பை நினைவுகூர பெண்கள் இன்று வரை கடைபிடிக்கும் நோன்பு காரடையான் நோன்பு. பங்குனி உத்திரம் முருக பக்தர்களின் ஆனந்த நாள். இந்த நாளில் காவடி எடுப்பது, அபிஷேகம் செய்வது, விரதம் இருப்பது என முருகப்பெருமானை வணங்குகின்றனர். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம். அதனால் வசந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. வசந்த நவராத்திரி பொதுவாக பங்குனி அமாவாசைக்கு அடுத்த வரும் வளர்ப்பிறை பிரதமை முதல் நவமி வரை கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் தெய்வங்களை வழிபடுவது வாழ்வில் வளமும் அமைதியும் தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் 2 முக்கிய ஏகாதசி விரதங்கள். ஆமலக்கி ஏகாதசி. இந்த நாளில் திருமாலை வழிபட்டு விரதம் இருந்தால் கோதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. அடுத்து விஜய ஏகாதசி. விஜயம் என்றால் வெற்றி என்று பொருள். இந்த நாளில் விரதம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. புராண கதைகளின்படி ஸ்ரீராமபிரான் ராவணனை வென்று சீதாதேவியை மீட்டதும் இந்த விஜய ஏகாதசி விரதத்தின் பலனாகவே ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி பங்குனி மாதம் முழுவதும் கோவில்கள் திருவிழாக்களால் நிறைந்திருக்கும். பங்குனி தெய்வீக மாதம். இந்த மாதத்தில் ஒரு நல்ல செயல் செய்தாலும் வாழ்க்கையில் வளம், அமைதி பெருகும். இந்த பங்குனி மாதம் போலவே உங்கள் வாழ்க்கையிலும் ஆனந்த வசந்தம் மலரட்டும். ஓம் நம சிவாயம். முருகா சரணம்.